திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவம் ஒரு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் ஒரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை பெரு துறவினோடு குறையுளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினகள் அகலாத ஞானமே வடிவாம் வளர் துறை சிவஞானமா முனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவிலென்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்த தன்னால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்று திருவேலியனது ஆணையை பெற்று நாமேல் நடக்கத் தொடங்குகின்றோம். சென்ற சேக்கிழார் குரு பூஜை என்று நாம் பார்த்து அமைந்த 2 பகுதிகளுக்கு பின்னாலே அதன் தொடர்ச்சியாக இப்பொழுதுதான் நாம் முதன்முறையாக இந்த சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறார். அப்பர் சுவாமியுடைய வரலாற்றை தொடங்குகிறார். அதை நாம் அவருடைய கையை பிடித்து கொண்டு செல்லுகிறோம். வரலாறு முழுக்க அவரே நம்மை வழிகாட்டியாக இருந்து காப்பாற்றுவார். அவருடைய வழிகாட்டுதலிலே நாம செல்ல தொடங்குகிறோம். இங்கே முதல் பாடல் அவர் பாட ஆரம்பிக்கும் போது அந்த வரலாற்று அத்தனை சுருக்கி அதிலே சாராக பிழிந்து தருகிறார். மொத்தம் அவருடைய வரலாறு 429 பாடல்களாக விரிகின்றன. அந்த 429 பாடல்களுடைய சுருக்கத்தை அப்படியே இதுல பிழிந்து கொடுப்பது போல முதல் பாடலிலேயே மிகச் சிறப்பாக எடுத்து போதுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். திருநாவு கரசுகள் திருத்தொண்டின் நெறிவாழ திருநாவு கரசுவள திருத்தொண்டின் நெறிவாழ திருநாவு கரசுவள திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகேசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் உணராதேன் என்று முதல் பாடல் அழகாக அவர் தொடங்குகின்றார். இந்த பாடலிலே நான் ஏற்கனவே சொன்னது போல வரலாற்று நிகழ்வுகள், செயல்கள், பெருமைகள், சீர்த்திகள் அனைத்தையும் சுருக்கி ஒரு பாட்டிலே முடித்து கொடுக்கிற ஒரு ஆற்றல் சேக்கிழார் பெருமானுக்கு தான் உண்டு. அத எடுக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? தெளிவா ஆரம்பிக்கிறார். நான் யாருடைய வரலாற்றை சொல்ல போகிறேன் என்று தெளிவாக ஆரம்பி. வேற ஒருத்தருக்கு இல்லப்பா, திருநாவுக்கரசரை பத்தி பாடு. திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமைகளை, அவரது வரலாறுகளை, அவரது சாதனைகளை, அவருடைய சீர்த்திகளை எல்லாம் சேர்த்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று அது யாரை பற்றி சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கும் போது முதலில் தெளிவாக சொல்லி விடுகிறேன். சில பேர் எடுத்து ஏதாவது ஒன்றை தொடுக்கும் போதே அது என்னன்னு சொல்ல ஆரம்பித்து அவர்களே தடுமாறி போவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பா நீயே யோசிச்சுட்ட ஒழுங்கா சொல்லு அப்படி நம்மளே பல இடங்களை கேட்டுக்கோம்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அல்லது இவனுக்கு என்னையா சொல்ல வரேன்னு இவனும் கேட்கறான்.
அப்ப சொல்ல வருவது ஒன்று, ஆனா அது தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கவில்லை என்று அந்த சொற்களிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி ஆரம்பிக்க கூடாது. ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல பல கோஷ்டிகள், அந்த பல கோஷ்டிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தர் சண்டை போட்டு ஒரே ரகளை ஆகி போலீஸ் அங்க தடியடி பிரயோகம், தண்ணீர் வீச்சு, அது இது எல்லாம் போட்டு எப்படி எப்படியோ அடக்கி பாக்குறாங்க. அது அடங்கவே இல்லை. இவங்க என்ன பண்றதுன்னே புரியாம விழிக்கிறாங்க அந்த போலீஸ் ட்ரூப். இதுல ஏதாவது தப்பி தவறி கொஞ்சம் வேகமா ஏதாவது துப்பாக்கி பிரயோகம் பண்ணிட்டோம்னா பின்னால அது அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறாங்க. எப்படா இந்த கூட்டத்தை அடக்கிறதுன்னு நினைச்சிட்டே இருக்கணும். ஒரு ஆள் எனக்கு மயக்க முடியாதுன்னு அடக்கி காட்டுறாங்க. சரி, உடனே மைக் எடுத்து உடனே அவன் சொன்னான், இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய தலைவர் பரமசிவம் அவர்கள் இப்பொழுது பேசுவார், 5 நிமிஷம் அவர் பேசுவார் சொன்னான். உடனே அந்த கூட்டம் மொத்தம் தெரிச்சு அந்த ஆள் 5 நிமிஷம் பேசுறது எப்படி இருக்குன்னு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அவன் 5 நிமிஷம் பேசுறது தாங்காம தெரிச்சு ஓடுறான். அப்படிதான் நம்ம தெளிவு இல்லாம நிறைய பேர் பேசுறோம். ஒருத்தர் அது இதுன்னு ஆரம்பிச்சு அப்படியே பேசி முடிச்சிட்டு. குடும்ப கட்டுப்பாடு விவகாரம், அதுல பாலியல் நோயை பத்தி விளக்கணும். அதுக்கு அவரை கூப்பிட்டாங்க. அவருக்கு பெரிய பதவியில் இருக்காரு, கூப்பிட்டாங்க. அவருக்கு அதெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அவருக்கு ஆரம்பிக்கிறாரு, என்ன அது பேசணும்னுக்காக இங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியுமான்னா அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை பல பேர் ரொம்ப மோசம்னு சொல்றாங்க. அது எதுன்னு யாருக்குமே கரெக்டா தெரியலன்றாங்க. அதை நான் எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அது வந்ததே இல்லை. ஆனாலும் நான் அதை எப்படி சொல்றதுன்னு திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு தான் அவங்ககிட்ட சொல்லணும். ஆனா அது ரொம்ப மோசம்ன்றாங்க. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? சொல்லும் போது அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஆகவே அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அது வேணவே வேணாம் இல்லையா? அது நிச்சயமா நமக்கு வேணவே வேணான்னு அது நீங்க அதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா அது வேணாம் இல்லையா? அப்படி அது எதுன்னு என்னென்னவோ வர்றவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது ஆனா வேணாம் என்பதை சொல்லி நான் இது சொல்லிட்டு இறங்கிக்கிறேன். வணக்கம் சொல்லிட்டு இறங்குறேன். இதுதான் எல்லாம் பேசுறது முழுக்க அது இது எது எதனா பேசுது. ஒரு தெளிவில்லை. எது தெளிவில்லை. இப்படி பேசுற ஆட்கள் இருந்தாலும் நிச்சயமா தெரிஞ்சு ஓடிடுவான். வரலாறு 429 பாடல்களை ஓடுது. ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி தெளிவு இல்லாம ஆரம்பிச்சா யாரு? அதெல்லாம் அருளாளர்களுக்கு, காவிய புலவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அதுலயும் அருளாளருக்கு மிக அதிகமாக அது கைவரும். சேக்கிழார் ஒரு பெரிய அருளாளர் இல்லையா? அதனால அவர் ஆரம்பிக்கும் போது நான் திருநாவுக்கரசை பத்தி பேச நீங்க இவரை சொல்ற அவரை சொல்றேன். திருநாவுக்கரசை ஆரம்பிக்கிறேன். பேரை முதல்ல அறிமுகப்படுத்திட்டார். பேரை அறிமுகப்படுத்திய பிறகு அவர் என்ன பண்றாருன்னா அடுத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னா அவருடைய செய்கை சொல்லி இப்ப பேரை சொல்றாரு இல்லையா? பேரை சொல்லும் போதே நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் 429 பாடல்கள் பாடியிருக்கான்னு சொல்லுங்க. அந்த 429 பாடல்கள்ல அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு பேரா 2 பேரா? அவருடைய சிறப்பு பெயர்களை 429 பாடல்கள்ல ஒருத்தர் எழுதி பட்டியல் போட்டிருக்காரு. சி.கே. சுப்பிரமணிய முதலியார், பெரிய பெரிய புராண விரிவுரைக்கார். எத்தனை சிறப்பு பெயர்கள் இந்த 429 பாடல்கள் அப்பருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சேக்கிழாராலே என்பதை அவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். மொத்தம் எவ்வளவு தெரியுங்களா? நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்பர் அடிகளுக்கு 50 பெயர்கள் இருக்கின்றன. 49 பேரும் அவருடைய சொந்த பெயர் சேர்த்தா 50 பெயர்கள் அவருக்கு இருக்கின்றன என்று இந்த பட்டியல் சொல்றது. சார் 50 பேர் இருக்குதா? எதை சொல்லி ஆரம்பிக்கிறது? நீங்க அவர் வரலாறு சொல்லும் போது எதை சொல்லி ஆரம்பிக்கிறது? அதுதான் அங்கேயே ஒரு தெளிவை காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். எதை சொல்லணும்னா சிறப்புடை பொருளை முந்துர களத்தல்னு ஒரு இலக்கணம் இருக்கு. எது சிறந்ததோ அதான் முதல்ல சொல்லணும். 50 இருக்கட்டையா, 50ல எது சிறந்தது அது எடுத்து சொல்லு. அதுதான் ஒரு கவியினுடைய புத்தி. எது ஆக சிறந்தது? ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ரோட்ல போய் சாப்பிட்டு வந்தோம். ஒரு கிராமத்தான் கேட்கறான், நேற்றுக்கு 5 ஸ்டார் ரோட்ல போய் சாப்பிட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் இது வாய்ப்பு இருக்குமா? நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, என்ன போட்டான் அப்படின்னு கேட்கறேன். ஐயோ அது ஏன் கேட்கறேன்? எடுத்த உடனே பெரிய வாழலை வச்சு
ஐயா வாழலாம் 5 ஸ்டார் ரோட்ல இப்போ அதாட்ட ஃபேஷனு. தலைவாழையில சாப்பாடுன்னு போடுறான். அப்புறம் தலைவாழையில வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், உப்பு வச்சான். அது நாங்களே வைப்போமே இல்லையா? எது சிறந்ததோ அதை சொல்லணும் முதல்ல இல்லையா? அந்த நிலையிலே நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்பவும் யோசிச்சு யோசித்து தெளிவா பேசணும். ஆக சிறந்த ஒன்றை சொல்லணும். 50ல மொத்தம் 50 பேர் இருக்கு. அந்த 50 பேர்ல ஆக சிறந்ததுன்னு என்று அவர் தேர்ந்தெடுத்து சொல்லுவதுதான் திருநாவுக்கரசு. அதுல வாக்கின் மன்னவனார், தொண்டின் திருவுரு, இப்படி விஷயம் எத்தனையோ இருக்கு. ஆனா அவர் வந்து அது ஒன்று மட்டும் ஏன் எடுக்கிறார், ஏன் தேர்ந்தெடுத்து சொல்றார்? அது ஆக சிறந்தது. எதனால அது ஆக சிறந்ததுன்னா ஆண்டவன் வைத்த பேரு, பெற்றோர்கள் வைத்த பேர் இல்லை, மற்றவர்கள் சொன்ன பேர் இல்லை, ஆண்டவனே வச்ச பேர் அது. ஆகவே திருநாவுக்கரசு என்கின்ற அந்த சிறந்த பெயரை எடுத்து முதலிலே சொல்லுங்க. சிறப்புடை பொருளை முந்துர கிளத்தல் என்கின்ற இலக்கணப்படி ஆண்டவன் வச்ச பேருக்கு மேல ஏதாவது சிறப்பு இருக்க முடியுமா? ஆகவே அதை முதலிலே வைத்தார். அதுக்கு பின்னால இப்ப ஒருத்தர்கிட்ட போனா, ஐயா உங்க பேர் என்னங்க, பேர் சொல்றாரு. என்ன பண்றீங்க பண்ணல, அது போல பேர் சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, அடுத்தது அவருடைய செய்திகள், அவருடைய சாதனைகள், அது எல்லாம் கேட்கும். யாரை பார்த்தாலும் நம்ம உடனே கேட்கறது இல்ல, ஐயா உங்க பேரு சொன்னீங்க, அது இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் எங்க அப்பா செய்யற வேலை தானே செய்யறேன். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அவர் சும்மா காலாட்டின்னு உட்காந்துருக்காரு சார். இதுதான் ஒரு வேலையாயிடுச்சு. நல்ல வேலைகள், நல்ல பணிகள், நல்ல திருப்பணிகளாக செய்ய இருந்த ஒருவருடைய சாதனைகளை எடுத்து சொல்லணும்னா அது மிகச்சிறந்த அளவுக்கு விரிந்து போகுமானால் சொல்லுகிறதுக்கு அது மிகப்பெரிய கடினமாக அமைந்து. சில பேர் கேட்டா உடனே வளவளவள ராமாயணம் மாதிரி பேசிட்டே இருப்பான். அடிக்கடி சொல்றோம்ல, ராமாயணம் மாதிரி ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் ஒரு ராமாயணம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தனை கேட்டா ஐயோ அது ஒரு பெரிய பாரதங்க அப்படின்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதா, ராமாயணமும் மகாபாரதமும் மிகப்பெரிய அளவுக்கு நீண்டு கொண்டே போகிற ஒன்று ராமாயணம். ஒருத்தன் கேட்டான் ஒரு கூட்டத்தில், ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் என்ன, சுருக்கமா சொல்லணும் பரிசு. எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒண்ணுன்னா இதை சொன்னான் அதை சொன்னான். அவன் புண்ணாக்கு, அவனுக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன்ட்டு இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சொல்றான். அப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அது பாட்டு அது ஒரு ராமாயணமா போய் கடைசியில ஒருத்தன் ரொம்ப குள்ளமா இருக்கான், அகஸ்தியர் மாதிரி ஒருத்தன். அவன் எழுந்து நின்று, நான் சொல்லட்டுமா அப்படின்னு, சொல்லுப்பா அப்படின்னு. ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் தான். ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரே எழுத்து தான் வித்தியாசம். ஒரே எழுத்தா? என்னயா நீ பரிசு கொடுக்கணும் பயந்து போயிட்டான். ஒரே எழுத்தா? என்ன சொல்ற நீ? உண்மைதாங்க, நான் என்ன பொய் சொல்லல, ஒரே ஒரு எழுத்து தான். என்னன்னு? ஒண்ணு பெண்ணாசையால கெட்டது, இன்னொன்னு மண்ணாசையால கெட்டது. ஒண்ணு வந்து ஒண்ணு மா ஒண்ணு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே எழுத்து. அதிர்ந்து போனது அந்த கூட்டம். அவனை தூக்கி வைத்து ஆடியது அந்த அகத்தியர் போன்ற ஒரு உள்ள அறிவாளியை பார்த்து. உருவம்குள்ளும் அறிவு உயரும். அதுபோல பெரிய அளவிலே விரிந்து போகின்ற ஒன்றை மிக சுருக்கமாக சொல்லுகிற ஆற்றல் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். நான் சொன்னது போல அப்பர் அடிகளுடைய சாதனைகளும் செயல்களும் அற்புதங்களும் அவர் ஆற்றிய அந்த மிகப்பெரிய பணிகளும் அதெல்லாம் கடல் போல போகுது. இவருடைய பணிகள் எல்லாம் கடல் போல போகும். அவர் முதல்ல கடல்லே மிதந்து வந்தது போல ஒரு அற்புதமும் நடந்தது. இப்ப அந்த மாதிரி சிறந்த பணிகளை ஒரு சுருக்கமா சொல்லணும்னா என்ன பண்ண முடியும்? 429 பாடம் அப்படியே சுருக்கணும், கம்ப்ரஸ் பண்ணி சொல்லணும். ஒரே ஒரு சுருக்கமா. இந்த ராமாயணத்துக்கு மகாபாரத்துக்கு ஒரே எழுத்து வித்தியாசம் தானே, அது போல சொல்ற சேக்கிரார் சொல்ற என்ன தெரியுங்களா, வேற ஒண்ணும் இல்லை. அத்தனையும் சுருக்கி அவர் என்ன சொன்ன, தொண்டுன்னு சொல்லிட்டார். அதை முடிஞ்சு வச்சு இல்லையா? தொண்டுன்னா வேற, அப்பர்னா வேற வாங்க.
ஒரு ஒரு விஷயத்த சொல்றீங்க. தொண்டுன்றது என்னங்க? ஒரு பண்பு. தொண்டு என்பது ஒரு பண்பு. பண்புக்கு ஏதாவது உருவம் தெரியுமா? அது அருவம். அது எப்படி தெரியும்? செய்கையினால்தான் தெரியும். ஒரு பண்பு செய்கையினால மட்டும்தான் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னா அது எப்படி சொல்றது? அவரு பழகி பார்த்து அவரு செய்கையெல்லாம் பார்த்து ஓ அவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லு இல்லையா? அது சில விஷயங்களை அவன் நேரடியா தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அதை என்ன பண்ணுன்னா பழகி பழகிதான் தெரிஞ்சு. அதுக்காக போய் யார்கிட்ட ஒருத்தர் கேட்கறாங்க, இதுல இந்த கம்பியில கரண்ட் போகுதான்னு யாராவது ஒருத்தர் கேட்டோன்னா நான் சொல்றேன்னு உடனே கிளம்பி கையை வைக்க கூடாது இல்லையா? கையை வச்சா அப்புறம் கரண்ட் போகுதுன்னு சொல்றதுக்கு நீ இருக்க மாட்டேன் இல்ல. அதே மாதிரிதான் இன்னொன்னு கூட யாரையா ஒருத்தரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டுக்கூடாது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம், ஞாபகம். அது போல நம்முடைய சுவாமி சொல்லுகிறார், தொண்டு என்பது ஒரு பண்பு. அந்த தொண்டு என்கின்ற பண்பு இருக்கிறதே, அந்த பண்பு அது அருவமானது. ஆனால் இதுல என்ன பெரிய பெருமை என்று சொன்னால், தொண்டின் திருவுரு இவர் யாரு? அப்பர் சொல். தொண்டே ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்ற. இதுல சொல்லல, ஆனா பின்னால சொல்ற. இத இப்படி ஒண்ணு வருது. இத மொத்தமா சுருக்கி பார்த்தோம்னா அந்த பண்பு என்ற ஒன்றை எப்படி நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? நம்ம கண்ணு கொள்ளி கண்ணு விட்டுருங்க. அருட்கண்ணால பார்த்து ஞானசம்பந்தம் சொல்லுகிறார், தோ பார்க்கிறேன் என் தொண்டின் திருவுரு எதிரே தோன்றி நிற்க தொழுதார்னு. அந்த திருவுரு தெரியுது, பார்த்தாலே தொண்டின் திருவுரு தெரியுது. அப்ப டோட்டலி கம்ப்ரஸ்ட் 429 கம்ப்ரஸ் பண்ணா தொண்டுன்னு ஒண்ணு தெரியுது. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ மொத்தம் முடிஞ்சு வச்சா 429 என்ன இருக்கோ அதை முடிஞ்சு வச்சு பேர் சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டாரு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ. தொண்டினுடைய அந்த நெறி இருக்கிறதே அது வாழ்வதற்காக என்று எடுத்து சொல்லிட்டார். அந்த தொண்டு வாழணும்னா என்ன பண்ணணும்? தொண்டினுடைய நெறி வாழ வேண்டும்னா என்ன பண்ணணும்? தொண்டு வாழணும். தொண்டு வாழணும்னா என்ன பண்ணணும்? தொண்டே உருவமாக வந்த அப்பர் சுவாமிகள் அந்த தொண்டை வளர்க்கணும் இல்லையா? அதை வளர்த்தா தானே அந்த தொண்டு வாழும். அதை எண்ணி பார்த்து அழகா பதத்தை போடு. திருநாவுக்கரசு வளர்க்கிறார். அது தொண்டை அவர் வளர்க்கிறார். தொண்டின் திருவுருவம் தொண்டை வளர்க்கிறது. அதனால் இந்த உலகம் வாழ்கிறது. திருநாவுக்கரசு வளர் திரு தொண்டின் நெறி வாழ. திரு தொண்டின் நெறி வாழ. இதுல என்னன்னா, தொண்டுன்றது என்ன சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, முழுமையாக ஒன்றை தெரிந்த அறிவுன்னா அது பாராட்டப்பட வேண்டிய அறிவு. சில பேர் அதை விட மிக என்னன்னா யோசிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, அரைகுறையான அறிவு ஆபத்தை விளைவிக்கும். அரைகுறையான அறிவு தான் பிரச்சனையே அடிப்படை. சில பேர் அப்படித்தான் இந்த விஷயத்துல கூட உள்ள நுழைஞ்சு தங்களுடைய உபயோகங்கள்லாம் செய்திருக்காங்க. என்ன சொல்றான்? கரெக்ட் சார், தொண்டு தான் சார். அதனால்தான் சார் பெரியவங்க சொன்னாங்க, சரியை நெறியில் நின்றவர் அப்பர் சுவாமி, கிரியை நெறியில் நின்றவர் சம்பந்தர், யோக நெறியில் நின்றவர் சுந்தர், ஞான நெறியில் நின்றவர் மணிவாசன் அப்படின்னு சில பேர் கூட்டத்துல போட்டு அத்தி ஆசாலகமா உறக்க பேசுவான். இது மிகப்பெரிய அரைகுறை உண்மை. இது எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது நம்ம சிந்தித்து பார்த்தா தெரியும். ஏன்னா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பாடியிருக்காரு. அந்த பாட்டுல ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. அது
என்னங்க தொண்டில், அதாவது சரியை நின்றவர் அப்படின்னா இந்த 4 எதுல வருது? சைவ சித்தாந்தம். நம்ம சைவ தமிழுடைய சைவ நெறி நமக்கு எடுத்து கொடுக்குற வழிகாட்டுதல் இதுதான். இதுதான் நெறினா வழிதானே, வழிகாட்டுற 4 வழியில போப்பா. 4 வழியில போறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன வழிகள் எடுத்து சொல்றாரு. ஒன்று சரி, இன்னொன்னு கிரியை, அடுத்தது யோகம், அடுத்தது ஞானம். அப்ப இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஏற்றமா போயிட்டே இருக்கும். கடைசியில ஞானத்துக்கு அப்புறம் இறைவனை அடைந்து விடலாம். ஓ, ஒரு ரூட்டா நல்லதா இருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷமா பாக்குறோம். ஆனால் இவன் என்ன பண்றான்னா இந்த சரியை நெறி இருக்குது பாருங்க, இந்த சரியை நெறி என்பது ஒரு படி நெறின்னார். அப்பர் சுவாமியில சொல்றாரு, ஏணிப்படி நெறி இட்டு கொடு தீமையோர் ஒரு பாட்டு. ஏணிப்படி நெறி இது, இந்த ஏற்றுவது. நீ போய் நல்லா கவனிங்க, இது ஏற்றுவதுன்னு சொல்றோம். அத்தான படிநெறின்னு அவரும் சொல்றாரு. ஏற்றுகிற ஒன்றை நம்ம என்ன பண்ணலாம், அதுல நின்றவர் இவர் தான் என்ன அர்த்தம்? தேங்கி விட்டாங்க. ஒரு படியில போய் எப்படியே முழங்கால் போட்டு குந்தி உட்காந்துட்டாரு அவங்க. அப்பர் சார் சரி நெறியில் நின்றவர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த தவறை செய்யாதே என்பதற்காக எடுத்த உடனே பல பேர் அப்படி நினைக்கிறான். சரியை நெறியில் நின்றவர் சொல்லாதே, என்ன சொல்ல, அதை வளர்க்க வந்தவர் சொல்றான்னு. வளர்க்க வந்தவர் திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டி. எவ்வளவு ஜாக்கிரதையா பாடுறாங்க பெரியவங்க. திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ். ஓ, அவர் வளர்த்தாரா? அப்ப அவர் எங்க இருந்தாரு? அடுத்த கேள்வி, அவர் எங்க நின்னாரு? அவர் எங்க நின்றுனா இவர் மட்டும் இல்லைங்க, 4 பெருமக்களும் ஒவ்வொருவரும் எந்த நெறியில் நின்று இருந்தார்கள் என்பதை நாம யோசிச்சு பார்த்தோம்னா அவருடைய பாடல், அவருடைய மற்ற செய்திகள் இதெல்லாம் ஒருங்கண்ணி பார்த்தோம்னா நல்ல தெளிவாக என்ன தெரியும்னா அந்த 4 பெருமக்களும் ஞான நெறியிலே நின்றவர்கள். ஞான நெறியிலே நின்று இந்த அடிப்படையிலேர்களோ தூக்கி விட்டவர்கள். அடிப்படையிலே நின்றவனெல்லாம் தூக்கி விடுவது அந்தந்த படியே அந்தந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அந்த ஞான நிலையில் நின்று ஒவ்வொருவரும் அதை விளக்கினார்கள். விளக்கினாதானே வளரும். ஆகவே விளக்கி வளர்த்தார்கள் கூட சொல்லல, வெறும் வளர்ந்து சொல்லாம விளக்கி வளர்த்தார்கள். அப்ப என்ன பொருள் வருது? அப்பர் சுவாமிகள் சரியை நெறியை விளக்கி வளர்த்தவர். ஆனா அவர் என்றது ஞான நெறியில. அதே மாதிரி சம்பந்தர் கிரியை நெறியை விளக்கி வளர்த்தவர். அதே மாதிரி யோக நெறியை விளக்கி வளர்த்தவர் சுந்தரர். அதே மாதிரி ஞான நெறியை விளக்கி வளர்த்தவர் மணிவாசகர். இப்படி சொன்னாதான் கரெக்ட், முழு உண்மை அது. இல்ல பாதியில சொன்னோம்னா அவர்களுக்கு அந்தந்த படியில அவங்கள உட்கார வச்ச பாவத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். இன்னும் அவங்க மேலே உண்மை தெரியாத சார் அவருக்கு, அவர் வெறும் திருநாவுக்கரசருக்கு சரியை நேர் மட்டும்தான் தெரியுமா, இப்படி கலப்பி விடுவாங்க. எவ்வளவு பெரிய தவறான எண்ணத்தை விதைக்கிறாங்க. அறிந்து செய்கிற அப்படின்னு நான் நினைக்கல, அறிந்து செய்வதாக நான் அறியாமையினால் செய்கிறேன். அறிதோறும் அறியாமை கண்டால் வள்ளுவர். அப்பதான் தெரியுது நமக்கு, ஓ இப்படி சொன்னா இப்படி ஒருத்தம் வருமோ அப்படின்னா நமக்கு அது அப்பதான் புரியாது. ஆகவே என்ன பண்ணணும், அவர் இப்ப இதை சொல்ற, இப்ப நானா இதை கற்பித்து சொல்றேன்னு இருக்காரு. அவர் சொல்றார் சார் முதல் பாட்டிலே சொல்றார், திருநாவுக்கு அரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ. அப்ப அவர் எங்க இருந்தார்? வாரு ஞானத்தவம் வாரு ஞானத்தவ முனிவர் வாரு ஞான. அவர் எங்க இருந்தார்? அவர் ஞானத்துல இருக்காருன்னு சொல்லு. அவர் அங்கிருந்து வந்து இறங்கி இந்த கீழ்படியிலே நிற்கிறவனே கடைவனுக்கும் கதிமோட்சம் காட்ட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே நிற்கிறவனை இதுதான்பா வழி என்று அவனுக்கு விளக்கி அந்த நெறியை அவனுக்கு வளர்த்து 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 இந்த உலகம் தேரட்டும் என்று வாழ வந்த பெரியவர் எங்கே இருந்து வந்தார்? வரு ஞானத்தவம். அப்ப அதுதான் வந்தாரு, அவதாரம். அவரு
இப்ப வந்திருக்கிறாரே, இப்ப வரலாறு சொல்றதுனால இப்ப பிரசன்ட் இப்ப வந்திருக்கிறாரே, அவர் வந்து நீ நினைப்பது போல இங்க மற்றவர்களை போல பிறந்தவள் அவர் வந்தவர், இறைவனால் அனுப்பப்பட்டு வந்தவர். அதனாலதான் வாரு. நீங்களும் நானும் பயாலாஜிக்கலா பிறக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒரு வார்த்தையை நான் சொல்றது இல்லை. வாரு அது இறைவன் பார்த்து இறக்கி விடும் அவதாரம். அவ என்று சொன்னா கீழே நத்தம் வடமொழியில. அவதாரம் என்பது வடமொழி சொல். தாரம் என்று சொன்னா பொழிவது நத்தம் இல்லையா? துளி துளியாக பொழிவது. தார தாரையா மழை பெய்ஞ்சு அவதாரம். நாமெல்லாம் அவர்கள் அல்ல, இறைவனால் இறக்கிவிடப்படுகிறவர்கள் அல்ல, இயற்கை விதிகளினால் வந்து விழுகிறவர்கள் அப்படின்னு பட்லத்தார் சொல்ற. ஆகவே இது வந்து நான் இப்ப முதல்ல சொன்னது போல, நீ அவர் போய் இதுல இருந்தான்னு நினைச்சுக்காதடா, தொண்டு நெறியில அந்த சரியில உட்கார்ந்து இருந்தான்னு நினைச்சுக்காத. இது அல்ல, அவர் நின்றது எங்க ஞானம். அதுல இருந்து வரு ஞான தவ முனிவர் அவர் அறிமுகப்படுத்து. வரு ஞான தவ முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு வாகீசர். இவர் யார் சார்? நம்ம சொல்லல 50 சிறப்பு பெயர்கள் இருக்குல்ல அவருக்கு, இந்த திருநாவுக்கரசுக்கு. அவர்தான் அது ஆகச் சிறந்த பேரு. அதுல இன்னொரு பேரு வாகீசர். அதனாலதான் அதை சொல்ற. வருஞான தவ முனிவர் வாகீசர். சார் வாகீசர் அதுல என்ன சார் சிறப்பு இருக்கு அப்படின்னா, இது அவர் சொல்றதுக்கே ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு காரணம் பற்றி சொல்லுகிறார். என்னன்னா, இந்த பேரு, இந்த வாகீசர் என்ற பேரு இந்த பிறப்பிலே வந்த பேர் அல்ல. இந்த பிறப்பிலே வந்த பேர், அது முற்பிறவியிலே வந்த பேர். அப்படின்னா முற்பிறவியிலே அவர் ஞான தவ நெறியிலே நின்றவர், இப்ப திருநாவுக்கரசாக வந்தவர் அர்த்தம். என்ன அழகா பாடுறாங்க, எவ்வளவு அற்புதமாக இந்த பாடல்கள் எல்லாம், சொற்களை எல்லாம், பத பிரயோகங்களை எல்லாம் செதுக்கி செதுக்கி. பொற்கொல்லர் எப்படி அழகாக அந்த பொற்கொல்ல நகைகளை செய்வார்களோ செய்யுடாது. நம்முடைய மெய்யுள் புகுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் செய்திருக்கிறார். அவ்வளவு ஒவ்வொன்றுத்துல அர்த்தம் வச்சிருக்க. பாக்கியசன்றது அவருடைய முற்பிறவி பெயர். இப்ப என்ன பண்ணாருன்னா, அர்த்தம் கேட்டார், ஈஸ்வரா அவருடைய வாகீசருக்கு முற்பிறவியா? எல்லா கூட்டத்திலையும் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, எல்லாம் வந்து உட்கார்ந்து காத்தவங்க ஒரே நிலையில அறிவு பாழ்ந்த மிகப்பெரிய முனிவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் இருப்பார். சில பேர் சிலது புரியும், சில பேர் சிலது புரியாது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒருத்தர் சொல்ல முடிச்சிடல சார்னு கேட்பான். அப்படின்னா என்னத்த இது வரைக்கும் கேட்கலன்னு அர்த்தம். இப்படி சில பேர் வந்து கேட்பாங்க. என்ன அந்தந்த பக்குவம், எல்லாருமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, ஒருத்தன் கேக்குறான், முற்பிறவி சார், போன பிறவி அப்புறம் இந்த பிறகு அங்க, அப்ப அந்த பேரு, இந்த கதையெல்லாம் விட்டுணும் சார். சும்மா இப்படியே சொல்லி ஒப்பேத்திட்டு. இப்ப என்னன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்க, கடவுளும் சரி, கடவுள் அடியார் என்று சொல்லுவதும் சரி, ஒன்றை தவறாமல் செய்வார். என்னன்னா, ஒருவன் அறிவில்லாமல் பேசிவிட்டால் அதற்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிப்பட அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு ஓட மாட்டான். ஐயோ பாவம், இது எத்தனை பதவியில் இப்படி அல்லாடி தெரியும். கூட்டு அது ஏதோ நம்மளால முடிஞ்ச சொல்லி அவன் கடை சேர்த்துவே. அப்படிலாம் நம்மளை கடை சேர்த்துல நாம இந்த அளவுக்கு வந்திருப்போமா? இந்த கூட்டத்துக்கு வருவோமா? முதல்ல ஆண்டவன் நம்மளை சேர்த்தி தான் இங்க வந்து உட்காடுறான் இல்ல? அப்ப அது மாதிரி சேர்த்தணும். ஆகவே என்ன பண்ணணும், அவன் இதுவும் சொல்லி பேசுறான், அவனை சொல்லி வச்சு புரிய வச்சுட்டோம்னா புரிஞ்சு போகுது, அவ்வளவுதானே. அவனை சேர்த்த வேண்டாம். அப்ப பாக்கியஸ்வரர் வந்து முற்பிறவி. அப்ப அதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். அந்த கதையெல்லாம் இப்ப நான் சொல்லிதான் ரொம்ப நேரமாயிடும். அதாவது இமயமலையில போன பிறகு அவர் இருந்தாரு. அப்ப அவர் முனிவரா இருந்தார்.
தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னா, அது நமக்கு கொஞ்சம் பல விஷயம் நமக்கு இடிக்கும். என்னன்னா, அப்போ தவம் பண்ணனா இமயமலைக்கு போனோமான்னா, ஒரு சில பேர் இமயமலைக்கு போய் பாட்டிலோட போறவன்லாம் இருக்கான் தவம் பண்ணி. அது விடுங்க, அது வேற விஷயம். இமயமலை தவம் பண்ணனா இமயமலைக்கு போன அவசியம் இல்லைப்பா. ஆனா எவனோ தான் அப்படி நினைச்சுக்கிட்டான். இமயமலைக்கு போய் தவம் பண்ணுன்ற மாதிரி ஒரு கதையை போட்டு அதுல அவரை அப்பசாமி கவுத்து போட்டு ஒரு கதையை முடிஞ்சிட்டான். ஆனாலும் ஒரு கதை சொல்றான். என்ன சொல்றேன், அந்த நேரத்துல தான் ராவணன் வந்தான், அந்த மலையை தூக்க வந்தான். மலையை தூக்க வந்த போது அந்த ஓடி வந்து இவர் வந்து அவன் கை மாட்டிக்கிச்சு. பா நீ மேல போட்டு அவரு அழுத்துறாருப்பா, ஒரே ஒரு நகத்தால் அழுத்திட்டு இருக்காரு மேல. யாரு? சிவபெருமான். நீ அதனாலதான் வந்து மாட்டிட்டு. அவருக்கு வந்து இசைனா பிடிக்கும். இசை நீ வந்து இசையால ஏதாவது வாசிச்சுனா வீணை கிட்ட உனக்கு பெரிய வீணை வித்வான் ஆச்சு. வீணையை வச்சு ஒரு மாதிரி மாத்த வீணைக்கு நரம்பு வேணும். உங்ககிட்ட தான் 1000 10 20 கை இருக்குது. ஏதாவது ஒன்று பிடிச்சி அவன் எடுத்து வந்து வாசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிச்ச சாமகீதத்தை பாடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பாடி உடனே என்ன பண்ணாருன்னா, ஒரு சிவபெருமான் வந்து அந்த இசைக்கு மயங்கி போய் அந்த நகத்தை கொஞ்சம் மேல தூக்கினோடனே இவரு வெளியே வந்தா, இந்தாடா வச்சுக்கொண்டு ஒரு பெரிய வாழ் கொடுத்தார், நாள் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வாழ் எப்பொழுதும் அவனை வேறு எவரும் அதை எதிரிட முடியாத ஒரு வாழ்வு வந்து அவனுக்கு பரிசு கிடைத்தது. அது மட்டும் இல்லாம வாழ்நாள் கிடைத்தது. இதெல்லாம் எல்லா கதையா சொல்லிட்டு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரான்னா, நீ என்னது அவன் என்னை வந்து மேல போட்டு அழிச்சுனான், இந்த தூக்கி ஷிஃப்ட் பண்ணி போடுறதுக்காக போடுறான். நான் ஒய்ஃபோட இருக்கேன், உமாதேவியோட உட்காந்துருக்கேன். அவன் பாட்டு வந்து பண்ணிட்டு போறான், நீ அவனுக்கு போய் ஏன் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு அடுத்த பிறவியில சூளை கொடுத்தான்னு ஒருத்த கதை கிளப்பி விட்டான். ஒட்டுத்து ஒண்ணு இவனுக்கா இந்த ஓரத்துல ஒண்ணு அந்த ஓரத்துல ஒண்ணு எதையா கவிதை விட்டு அப்பா அவர் பேரு வாகீசன்ட்டான். இந்த வாகீசன் பேர் ஒண்ணும் தப்பே இல்லை. உண்மையிலே வாக்கு ஈசத்தான். அங்க வாகீசன் பேர் வச்சுதான் அடுத்த பிறகு உண்மையிலே வாக்கின் மன்னவர் ஆனார். அது தப்பு. அது வாகீசன் பேர்ல நமக்கு தப்பு இல்லை. அது பொய்யிலடான்னு அவரே சொல்லு சேக்க சொல்ல. பொய்யிலடா வாகீசர் வாய்மை. அது நான் சொன்னேனே, அது பொய்யல்ல, வாய்மை. அது சும்மா மற்றதெல்லாம் ஜோடிச்சுட்டான். அந்த வாகீசன்றது வாய்மை தான். அங்க என்ன சொன்ன அப்ப அந்த 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 பெயரை நம்ம வந்து நம்ம மறுக்க வேணும் அவசியம். இந்த கதை இந்த ஒரு மாதிரி கந்தலா இருக்குன்னாலும் ஏதோ கடவுள் அப்படிமா சொல்லு, நீ வந்து என்ன அவனுக்கு சொல்லி கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு தண்டிப்பாரு. அது சூழல் நோய் கொடுத்து தண்டிப்பாரு. கதையா இருக்கு. பயமா இருக்கு நமக்கு. சாமி கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. இந்த கதைகள்லாம் யாரும் விவரம் இல்லாம அறியாமையினால கிளப்பி விடுறாங்க. ஆனா அந்த பேர் உண்மைன்றது அவர் பார்த்து சேக்கடார் சொல்றது பேர் உண்மை. அத்தனை வாக்கு வன்மை இருந்த காரணத்தினால்தான் அடுத்த பிறவியில அவர் இன்னும் மேம்பாடாக உரைத்தமிழ் மாலை உரைக்கும் உணர்வு பெற்றார்னு பின்னால வரலாற்றுல வருது. அவருடைய தமிழுக்காக பெருமான் ஏங்கி இருக்கார் தமிழுக்கு. அப்ப அந்த வாகீச படிப்படியான சார் வரும். ஒவ்வொரு திறமைகளும் நல்லா பின்னால் ஒரு பாடல் கூட வரப்போகுதுன்னு நான் வரும்போது விளக்குறேன். ஒவ்வொரு இதுன்னா போன ஜென்மத்துல என்ன இருந்ததோ அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ். அதுக்கப்புறம் இங்க புதுசா நீங்க வந்து இந்த பிறகு பல அறிவுகளை பூட்டிக்கிறீங்க. முன்ன இருக்கிற அறிவு இந்த அறிவை ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுதான் அறிவு கூடும். அப்ப முன்ன இருக்கிற அறிவும் இந்த அறிவும் ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி இருந்தா உடனே வளர ஆரம்பிச்சிடும். எல்லாம் வளரும், அறிவு வளரும். அது அறிவு வளருன்னா எது செய்ய வேணும்னு எது செய்வது என்ன தொண்டு தான் செய்யணும்னு தெரியுது. தொண்டு வளரணும், அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து வந்திருக்கிறார். அரசு வளர்ந்து வந்துட்டார். பாக்கி அது வாய்மைடாரு. அந்த இடத்துல எதுக்கு வாய்மைன்னு போட்டாருன்னா உங்களுக்கு யாருக்கு சொல்லுக்கு சொல் பொருள் சொல்லுகிறவங்க யாரும் உரையில வந்து அது சொல்லுது. ஆனா என்ன இது மாதிரி ஒரு கதை சொல்றான், அதுவும் வாய்மை தான். எந்த அளவுக்குன்னா பேரளவுக்கு வாய்மை எது சொல்லு. அதுக்கு பொருள் வேறு, நீ சொல்ற கதையல்ல என்பது சொல்லி வாய்மை. ஏன்னா எதுக்கு அது வாய்மைன்ற வார்த்தை போடுறதுன்னா தெரியும் சார். அவருக்கு திருக்குறள் அந்த 7 வருஷம் 700 ஆண்டுகளுக்கு பின்னால வந்து திருவள்ளுவர் பிறந்து அவர் பாடி திருக்குறளை பாடி 7 நூற்றாண்டுகளுக்கு பின்னால வந்தவருக்கு தெரியாதான். வாய்மைன்னா என்ன, கொஞ்சம் பொய்யும் இருக்கு பாத்துல.
அதான் வாய்மையும் பொய்மை இடத்தல். சில பொய்மெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அந்த பேரெல்லாம் கரெக்டு தான் பாட்டு வாய்மை. திருநாவுக்கரசு வளர்த்திரு தொண்டின் அறிவாழே வருஞான தவ முனிவர். அது வாக்கீசரா இருந்த போது அப்பவே ஞான நெறியில் நின்றது. அப்ப இப்ப எப்படி இருக்காரு? அதுக்கு மேலதான் போகணும் இல்லையா? அதுலயும் எந்த நிலையில ஞான நெறியில் நின்று ஆண்டவனை அடைந்து ஆண்டவனால இறக்கி விடப்பட்டவனா ஞான நெறி தாண்டி போனவன் அர்த்தம். ஒவ்வொருத்தரும் அப்படிதான். 4 பெருமக்கள் 4 பேரும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப அந்த வரலாறுலாம் நம்ம சொன்னா அது போயிட்டு இருக்கு. அப்ப அங்க வாய்மை, இந்த வாய்மைன்னு சொல்லி பாருங்க, அது வந்து இலக்கணத்துல வந்து தாப்பிசைன்னு பேரு. சார் என்னென்னவோ சொல்றேன், இந்த மாதிரி பசி வேலை முக்கியமான விஷயம் தெரிஞ்சு தாப்பிசைன்னு சொன்னா ஒரு தாழ்பாடுக்கு பாருங்க. ஒரு இது கதவுக்கு தாழ்பாடு இருந்தானே, இந்த பக்கம் போட்டீங்கன்னா கதவு மூடிக்கும், இந்த பக்கம் எதிர்பக்கம் அதை வந்து இழுத்து கதவு திறந்துக்கும். மூடுறதுக்கும் அதே தான் யூஸ் ஆகும், திறக்கிறதுக்கும் அதே தான் யூஸ் ஆகும். அதான் தாழ்பாடு. அந்த மாதிரி ஒரு சொல்லானது அதுக்கு முன்னாலே வந்திருக்கிற ஒரு பொருளுக்கும் போய் சென்று சேரும், அதே சமயத்தில் பின்னால வருவதற்கும் சென்று சேரும். அதுல திறந்தது இதுல மூடினது என்பது போல ஒரு எங்கே சென்று சேர்கிறதோ அதிலே ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு இடத்துல எங்கே சென்று சேர்ந்தோ அதுல இன்னொரு பொருள் இருக்கும். அதனால இது பேர் தாப்பிசைன்னு. இப்ப வாய்மை என்னாச்சு? 2 பக்கமும் தாப்பிசையா வருது. வாகீசருக்கும் வாய்மை. அடுத்து என்ன பண்ண? வாய்மை திகழ் பெருநாமச்சி பரவல். அப்ப வாகீசர் என்ற நாமத்துக்கும் செல்லும், அது வேற ஒரு கதை. இன்னொன்னு இப்ப இருக்க திருநாவுக்கரசு பாரு, அதுக்கும் இது செல்லும், அது மிக பெருசுன்ற. அப்ப சொல்ற பாரு, இந்த பிறவியில உனக்கு திருநாவுக்கரசு அதுல சேர்த்து இந்த வாய்மை என்பது அங்க போய் சேருது. அப்ப அவர் இந்த பிறவியில் இதெல்லாம் அது இந்த குறிப்பு பொருள் அதுல இருந்தே நம்ம எடுக்கலாம். இப்ப பெரிய வரலாற்று அப்படியே அதுலயே அடக்கிறது. 2 லைன் கூட போகல, எவ்வளவு பெரியவங்க. இப்ப பாருங்க, அந்த இடத்துல அந்த வாய்மை என்பது தாப்பிசைன்னா இங்க வரும்போது அதுக்கு பொருள் வேறு. அந்த பொருள் முற்பிறவியிலே அவர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பொருள், ஞான முனிவரா இருந்தார். இப்ப அதுக்கு மேல வந்து வாய்மை திகழ்னர். அப்ப கொஞ்சம் திகழ்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? முன்னால் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பு பெறுகிறது என்று பொருள். அது என்ன தெரியுமா? நான் முதல்ல ஆரம்பிச்சேன் திருநாவுக்கரசுன்னு. அந்த நாமத்தை நான் சொன்ன சாதாரண நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னல்லவா, அது என்ன எவ்வளவு பெருமை படுகிறது. அது சாதாரண பெயர் அல்ல, திகழ்ந்த பெயர். அதனால்தான் இதுக்கு மேல திகழ்மான எப்போதும் திகழும். அதனால்தான் அந்த வினைத்தொகையினால் சொல்றேன், திகழ்ந்தது திகழக்கூடியது திகழும் 3 காலத்தையும் சேர்த்து வினைத்தொகை என்று சொல்லுவாங்கல்ல. திகழ் பெருநாமம், பெருநாமம் என்று சொல்லுங்க. அப்ப எது என்ன ஆரம்பிச்சது? திருநாவுக்கரசு. அவரை சொல்லி ஆரம்பிச்சுட்டே அப்படியே வர்றாரு. அப்படியே கொண்டு கூட்டி வந்தீங்கன்னா அந்த திகழ் நாமம் திகழ் வாய்மை திகழ் பெருநாமம் அப்படின்னா திருநாவுக்கரசர் என்னும் வாய்மை திகழ் பெருநாமம் அப்படி. பெருநாமம், நாமம் என்றால் பெயர், பெருநாமம்னா பெரும் பெயர். பெயருக்கும் பெரும் பெயருக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய புதையலுங்க தமிழ், நம்முடைய தமிழ் அல்லாளர்கள். பெரும்பெயர்ன்னு சொன்னாலே அது என்ன மந்திரம்னு நக்கீரர் ஆரம்பிக்கிறாங்க. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. வெறும் மந்திரம் என்பதெல்லாம் வெறும் சொல்ல நினைச்சுக்காதீங்க. அது வெறும் சொல்லல, பெரும் சொல், மந்திர சொல். அது சொல்றாரு அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. அப்ப அது மந்திரம் அப்படின்னா அர்த்தம். இந்த திருநாவுக்கரசுன்னு சொன்னதே அது என்ன ஆகுதுன்னா, இந்த பிறவியிலே அவர் உலகத்துக்கு செய்த தொண்டின் மூலமாக என்ன அது மந்திரமாகி விட்டது. பெருநாமம்
திருநாவுக்கு அரசு வாய்மை திகழ் பெருநாமம். அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு. முன்னால வாக்கியத்திலா இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெருசாகுது, திகழ்ந்ததுன்னு. பெருநாமம் அழைத்து, பெருநாமம் மந்திரம். சிவஞான பாடியத்துல எழுதுகிறார். நம்முடைய சிவஞான எவ்வளவு பெரியவர்கள், உலகமே அதிசயிக்கிற அளவுக்கு பல விஞ்ஞான கூற்றுகளை எல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போனோம். 17ஆம் நூற்றாண்டே சொல்லிட்டு போனோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நூற்றாண்டுக்கு அப்புறம் ருதர்ஃபோர்டு, இவரு நியூட்டன், ஐசக் இவரெல்லாம் வந்தாங்க. எத்தனையோ அதுல பார்க்கலாம். சிவஞான பாடியத்தில் ரிலேட்டிவிட்டி தியரி அதுல பார்க்கலாம். இதையெல்லாம் சொன்ன மிகப்பெரிய ஒரு அற்புதமான தமிழ் முனிவர் நம்முடைய சிவஞான முனிவர். அவர் எழுதுறார். இதுக்கு எழுதும்போது அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகன், பெரும்பெயர் எனினும் அவருடைய உரை, பெரும்பெயர் எனினும் மந்திரம் எனினும் ஒக்கும். பெரும்பெயர் எனினும் மந்திரம் எனினும் ஒக்கும், ரெண்டும் ஒரு தாண்டா, ஒரே பொருள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க திருநாவுக்கரசு என்பது வெறும் சொல்லல்ல. சேக்கிழார் இது படிச்சிருப்பார்ல, திருமுருகாற்றுப்படையா நக்கீரர், அவர் வழி வந்தவர் தானே. ஓ, பெருநாமம் என்று சொன்னால் அது மந்திரம். ஆகிய திருநாவுக்கரசு என்பது ஒரு மந்திரம் என்று எடுத்து சொல்லுகிறார். நீ நினைப்பது போல சாதாரணமானதல்ல, அது ஒரு மந்திரம். வெறுஞ்சொல் அல்ல, பெருஞ்சொல், அது மந்திர சொல் என்று எடுத்து நமக்கு சொல்லுகிறார். அப்ப நமக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்தவர் ஒன்னொன்னா சொல்லிட்டு இதை கொண்டு காட்டுகிறார். ஓஹோ, அப்ப அது மந்திர சொல். எப்படி சார் மந்திரம் ஆச்சு அப்படின்னா, இப்ப ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியல, மந்திர சொல்னா என்ன பொருள்னா, தமிழ்ல மந்திர சொல்லுன்னா அது பேரு என்னன்னா வாய்மொழின்னு பேரு. மந்திரம் என்கின்ற சொல்லும் தமிழ்ல உண்டு, வாய்மொழி என்கின்ற சொல்லும் உண்டு. வாய்மொழின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, மந்திரத்தை எது சார் சொல்றோம்? நம்ம ஏதோ நினைச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்றோம், அந்த மந்திரத்துல என்ன நீ நினைச்சு அது நடக்குது, அதனாலதான் அது மந்திரம். இல்லாட்டி அரட்டை அடிக்கிறதாப்பா அது பேசுறோம். சும்மா ஏதோ காத்துல வர்றதுக்கு பேசிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா கூடி கும்பலா பேசிட்டு சிரிச்சுட்டு போ, அது வரல. நீ என்ன நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்ல அது நடக்கும். அப்படி நடந்தாதான் அது மந்திரம். அப்படி நடந்தாதான் இல்லையா? இப்ப இந்த மந்திரம்னா இப்ப என்ன, வாய்க்க செய்வதால் நீ என்ன நினைச்சியோ அதை வாய்க்க செய்கிறது. ஆகவே அது வாய்மொழின்னு தமிழ் சொல்லு, தொல்காப்பியம் சொல்லு. வாய்மொழி பேசியே அங்கத முது சொல்லோடு தொல்காப்பிய நூற்பம் வாய்மொழின்னு ஆரம்பிச்சாரு. அது வாய்மொழினா மந்திரம். மந்திரத்து செய்யுள் எப்படி இருக்கணும் தமிழ் சொல்லியிருக்கு சார். நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறான். தமிழ்ல மந்திரம் உண்டாகும், தமிழ் மந்திரம் உண்டாகும். மந்திரம் எப்படி பாடணும்னு செய்யுள் இலக்கணமே இருக்குடா அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையை கிடந்த மறைமொழி தானே மந்திரம். மந்திரம் வாய்மொழி, வாய்க்க செய்கின்ற வாய்மொழி. திருநாவுக்கரசு என்பது மந்திரமா? இது வரைக்கும் ஏதோ ஒரு பேர் அவர் அப்படின்னா நினைச்சோம். நீங்க மந்திரம்னு சொல்றீங்க சார், யோசனையா. ஆகவே அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலும் நமக்கு என்ன விவரம் புரியும். மந்திரம் என்கின்ற அந்த இது பாத்தீங்கன்னா, சாமி தானே சார் மந்திரம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு நம சிவைய சிவைய நம அப்படின்னு சொல்றோம்ல, சாமி தானே சார் மந்திரம் சொன்னமோ நாராயணாய, இப்படிதான் கடவுள் தானே சார் அவன் பேரை சொல்லும் போது மந்திரம் ஆகுது. இவரு யார் சார், அவர் பேருக்கு அப்படி ஏதாவது சொல்லலாமா? இப்படி சில பேர் கேட்கதானே செய்யலாம். புரிந்துகொள், நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், எதெல்லாம் ஆண்டவன் என்று அவரை நாம் நினைக்கிறோமோ அவரிடம் நம்மை கொண்டு சேர்க்கிறதோ அது மந்திரம் என்று சொன்னார். அதே மாதிரி தான் அடியார்களை பற்றி பேசும்போதும் அவர்களுடைய பெயர்களை மந்திரம் என்று புரிந்து கொள். ஆண்டவனிடம் கொண்டு சேர்ப்பது மந்திரம் என்று சொன்னால், அடியார்களை காலைப்படி அடியார்களை கொண்டு போய் ஆண்டவனிடம் சேர்த்து விடுவார்கள். அப்படின்னா அதுதானே மந்திரமாக முடியும். அடியாருடைய காலை பிடிச்சா போதி,
கல்லை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா அழுந்தி உள்ள போயிடும். அவ்வளோ பெரிய கோபுரம் நிக்குதுங்க தஞ்சாவூர்ல. அவ்வளோ பெரிய கோபுரம், ஒரு கல்லு கிடையாது அந்த பக்கம். அந்த நிலப்பகுதியில மலைகள் கிடையாது. ஆனா எப்படி அந்த கல்லெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய உலகம் போகிற ஒரு அற்புதமான கோயிலா வருது. எங்கே கல் இருக்கோ அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. கல் எப்படி அந்த காலத்துல எப்படி, என்ன லாஜிஸ்டிக்ஸ் அப்ப இருந்தது? எங்க இருந்து கொண்டு வந்து அந்த லாரியில கொண்டு வந்து வச்சிருக்கான்? எந்த டிராக்கு அல்லது ட்ரெயிலரு எங்க? ஒண்ணும் இல்லைங்க. எங்கே மழை எது இப்போ கல்லு கிடைக்குதோ அந்த கல்லை என்ன பண்ணுவோம், எடுக்கிறது, வெட்டி எடுத்து நேரம் என்ன பண்ணுவோம்னா அது பக்கத்துல ஒரு மிகப்பெரிய இது மாதிரி கப்பல் மாதிரி ஒரு பெரிய அறிமுகம் அம்பி, சரி அம்பி எப்படின்னா வரிசையா அம்பிகள்லாம், அதாவது படகுகள், இது பெரிய படகுகள், கப்பல் போட்டவைகள் அதெல்லாம் கப்பல் வச்சு ஓட்டினவன் தானே அவன். அதுக்காக அதுல போய் இந்தோனேஷியாவையும் இதையும் பிடிச்சவனாச்சு ராஜராஜ சோழன். அதனால என்ன அந்த மாதிரி ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒண்ணு வச்சு அந்த போல்டர்ஸ் எல்லாம், அந்த பாறைகளை எல்லாம் எடுத்து அதுல வச்சான். சாரணன்னு வருது தண்ணியில, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்ன தெரியுது, கல்லு தண்ணியில போட்டா அமைக்கிடும். ஆனால் அதே கல்லை ஒரு படகுல ஏத்தினா நாம சவாரி செய்யலாம். தனியாக நீ இறைவனை எண்ணி உன்னுடைய முயற்சி நீ மேற்கொண்டால் என்ன ஆகும், கல்லு தண்ணியில அமர்ந்த மாதிரி போயிடும். ஏன்னா உன்னுடைய மனசு கல்லு, நெஞ்சக்கான கல்லு நெகிழ்ந்து உருகத்தான் வருவான். உருகலன்னா இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அழுந்து போகும். என்ன பண்ண, அடியார் என்கின்ற தோணியில ஏறு, ஆண்டவனுடைய தோணி எப்ப உனக்கு கிடைப்பார் என்று பெரியவர்கள் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவனுடைய மந்திரம் என்பதை போலவே ஆண்டவனிடம் கொண்டு சேர்க்கிற அடியாருடைய சேரும் ஒரு மந்திரம். ஆகவே திருநாவுக்கரசு என்கின்ற அடியாருடைய அந்த பேரும் ஒரு மந்திரம். அவருக்கு வந்து பஞ்சாட்சரம்னு சொல்றாங்க சார், 5 எழுத்து இல்லையா, 5 எழுத்துன்னு சொல்றாங்க. இவருக்கு தான் எப்படி சார், நமோ நாராயண மாதிரி 8 எழுத்து 10 எழுத்து, இதுவும் 5 எழுத்து, இதுவும் 5 எழுத்து. இதுக்கு பேர் வடமொழி என்ன சொல்றான், பக்த பஞ்சாட்சரன்றான். பக்த பஞ்சாட்சரம் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, அடியர் 5 எழுத்து, தமிழ சொல்லி அடியர் 5 எழுத்து, அதை பக்த பஞ்சாட்சரம்னு அவன் சொல்றான். அப்படியா சார், திருநாவுக்கரசு அதுல எண்ணி பார்த்தா எழுத்து 5 வர மாதிரி தெரியலையே. இல்லப்பா, நீ நினைக்கிற திரு என்பது அடைமொழி பேர், அது இல்லை. ஒருத்தர் வந்து திரு துரைசாமி அவர் பேரை திரு துரைசாமி எல்லாம் இடு, நான் திரு முடிப்பாரு, அது ஒரு அடைமொழி. துரைசாமி தான் அவர் பேர். அது போல நாவுக்கரசு தான் அவர் பேர், அதை எடுத்துக்கோ. நாவுக்கரசு எத்தனை எழுத்துக்கு சொல்லி பார்ப்போம். நான் இக்கு சேர்க்கப்படாது, அது என்ன மெய் எழுத்து. க ர நா இக்கு கிடையாது, க ர சு 5 வருதா, 5 எழுத்து. இந்த மெய் எழுத்துக்களுக்கு பிறகு அதுக்கு வந்து அதை சேர்த்து எண்ணக்கூடாது. பஸ்ல போறீங்க, பஸ்ல போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அது எல்லாருக்கும் டிக்கெட் வாங்க, குழந்தைக்கு கிடையாது. இந்த மெய் எழுத்து குழந்தை மாதிரி, அது கிடையாது, அதை எண்ணக்கூடாது. இன்னும் ஒவ்வொரு தலையா எண்ணம் அது இருக்கு. அந்த குழந்தையோட டிக்கெட் எவனும் தூக்கி வாங்கினதில்லை. என்ன காரணம், இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு ஒலி அளவில் மாத்திரைன்னு ஒரு அளவு இருக்கு. அது முழு மாத்திரையாக இருந்தா ஒரு மாத்திரை ஒரு எழுத்துக்கு, ஆ ஒரு எழுத்து ஒரு மாத்திரை, கா ஒரு எழுத்து ஒரு மாத்திரை, அப்படி இருக்கும். ஆனா மெய் எழுத்து வந்து வச்சுங்க அப்ப அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள அமுங்கி போகுது. அதனால அதுக்கு அரை மாத்திரை பேர், அரை ஒலி, அரை ஒலி இருக்கு. இப்ப அரை ஒலி வந்து இடத்துல குழந்த மாதிரி அதுக்கு டிக்கெட்டு அது எண்ணக்கூடாதுனால அதை போலத்தான் இங்கே எண்ணும் இலக்கணம் சொல்லித்தா நான் சொல்லல, அதனால கற்பிச்சு சொல்ல நினைக்காது. ஒற்றெழுத்துனா அதை எண்ணிக்கை வராது என்று செய்யுள் இலக்கணம் சொல்லிட்டு, அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன, நா க ர சு எண்ணி பாருங்க,
5 எழுத்து தான் வரும். ஆக இறைவனுக்கு 5 எழுத்து தான், இந்த அடியாருடைய 5 எழுத்தும் 5 எழுத்து தான் இல்லையா? அடியார் 5 எழுத்தும் அதே தான், பக்த பஞ்சாட்சத்துலயும் அதே 5 எழுத்து தான். நம்ம நால்வர் பெருமக்களுக்கும் இதே தாங்க, அவங்களும் அதே சிவபெருமான் தானே காட்டினாங்க, அவங்களுக்கும் இதே 5 எழுத்து தான். பாருங்க, ஞான சம்பந்தம் எண்ணி பாருங்க. ஞா ந ச இம்முக்கு சேர்க்கக்கூடாது இல்லையா? ப இன்னு சேர்க்கக்கூடாது, தா இரு சேர்க்கக்கூடாது. 5 எழுத்தானே ஞான சம்பந்தம். நால்வர் பெருமக்களுக்கும். நம்பி ஆரூரர் ந இம்மு வராது, பி யா ரூ ர இரு சேராது. 5 எழுத்து வந்துதா? நம்பி ஆரூர் 5. ம நீ வா ச க இரு சேராது. 5 எழுத்தா? நால்வர் பெருமக்களுக்கும் உள்ள அந்த எழுத்துக்கள் அது அத்தனையும் பக்த பஞ்சாட்சரங்கள். பக்த பஞ்சாட்சரம் ஞாபகத்துல வச்சுக்க, இவ்வளவு கரையேற்றுகிற பக்த பஞ்சாட்சரம். இதை பத்தி நான் பின்னால துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் என்ன அழகா பாடியிருக்காங்கன்னு எடுத்து சொல்ல போறேன். பக்த பஞ்சாட்சரம் இந்த அதனால்தான் என்ன சொன்னா, இது பெருநாம சீர்பரவ உருகின்றேன். அதனுடைய அந்த பக்த பஞ்சாட்சரத்துடைய பேரு, அந்த பக்த பஞ்சாட்சருடைய பெருமைகள்லாம் உங்ககிட்ட சொல்ல போறேன் சார். அவருடைய வரலாறுலாம் அப்படியே சுருக்கி 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 சொல்லிட்டாரு. 3வது லைன் கூட தாண்டல. பெருநாம சீர்பரவல் உருகின்றேன். அப்புறம் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்து ஒவ்வாமை இது ஒண்ணாமை உணராதேன் ஒரு நாவு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. அது பண்ண முடியாது. அது ஒரு நாள் அதனுடைய பெருமைகளை எல்லாம் எப்படி நான் எடுத்து சொல்லுவனுக்கு? அதுக்கு ஒரு நாக்கு போதாது. ஒரு நாக்கு சார். மறுபடியும் நம்ம இதுல என்னென்னலாம் உள்ள கிளப்பி விடுறோமோ அது மாதிரி கிளப்பி விடுவோம். அதே என்ன தெரியுமா, ஒரு நாவுக்கு அதாவது ஒருத்தர் பெருமைகளை எடுத்து சொல்லும்போது அதெல்லாம் ஒரு நாக்க சொல்ல முடியுமா? அதை சொல்லணும் 1000 நாக்கு படிச்ச ஆதிசேஷன் தான் சொல்லணும். ஏதோ உங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி சொல்றேன், ஆதிசேஷன் பல தடவை பார்த்தாங்க, அவருக்கு 1000 நாக்கு தான் இருந்துட்டு போட்டு சார். நம்ம அதுல நமக்கும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை. 1000 நாக்கு, அந்த நாக்கு எந்த பாம்புக்கு இருக்கு? ஏன் அது அந்த சொல்லிட்டு பாம்பு என்ன நல்லது? தேர்வுனா நல்ல பாம்பா இருக்கலாம், போட்ட தீர்ந்துது சங்குதான். அப்படின்னா அந்த பாம்பு இருக்குது, அது ஒரு ஊர்ல 5 அது 1000 தலை 1000 நாக்கு. இது இது நம்ம ஒரு நாவுக்கும் முடியாது, 1000 நாக்குனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் எழுதுறாங்க. 1000 நாக்குனாலும் சொல்ல முடியாது என்று இவற்றை சொல்லலாமா? ஒரே எழுதலாமா? அப்படி சில பேர் எழுதுறாங்க. திருநாவுக்கர சுவாமியில சொல்லும் போது பாம்பை பத்தி ஏன்டா அவனுக்கு ஞாபகம் வருது? கவி இல்ல, அப்படி வரக்கூடாது. அப்படி நிறைய பேர் இலக்கியத்துல எழுதுறான், அதுதான் அவங்க இஷ்டம். ஆனால் இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. ஏன்னா இது இறைவனுடைய அருள் பெற்ற அடியாருடைய வரலாறு. இம்மி அளவு இப்படி அப்படியே மாறி போயிடக்கூடாது. ஏன் அப்ப என்ன பண்ணணும்? இந்த இதுல அப்படியே இவர் பாடினார் ஒரு நாவுக்குன்னு, வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த பாம்பெல்லாம் விட்டுருங்க, பாம்பெல்லாம் விட்டுருங்க. 1000 நாக்கு அதெல்லாம் விட்டுருங்க. அது அந்த அந்த சொல்லே நமக்கு ஆகாது, அந்த ஒப்புமே ஆகாது. இதுல என்ன பாட்டு இருக்கான்னு பாரு. ஒரு நாவுக்கு, இது இவருடைய பெருமையை சொல்லுவதற்கு கடவுளாலேயே முடியாதுன்ட்டார். போதும் சார். ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்றன்னு அர்த்தம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மணிவாசகன். ஒருவன் எண்ணிக்கையில சொல்ற, அவன் ஒருவன் என்ன ஒப்பற்றவன் அர்த்தம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அழகாதான் பாடுறேன். ஒரு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்பற்ற அந்த நாவுக்கே இயலாது. ஒண்ணும் இல்லை சார், ஒரு 4 பேர் சேர்ந்தான்,
நாங்க சனக்குமார் ஒரு 4 பேர் சேர்ந்து சுவாமியாங்க பொருள் எல்லாம் சொல்லித்தாங்க. உள்ள உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லி தரத்து உட்கார்ந்து இவர் என்ன பண்ணாரு, ஒரு நாக்குனால ஏதாவது சொன்னாரா? சிவபெருமான் நாக்குனால ஏதாவது உபதேசிச்சாரா? அவர் இதெல்லாம் சொன்னா இப்ப இதெல்லாம் சொல்ல ஒன்னும் புரியாது, இது சொல்லுக்கு அடங்காதது அப்படின்னு அவர் என்ன பண்ண, அவங்களும் சொல்லும் போது என்ன பண்ணாரு, கையை காட்டிட்டு விட்டாரு. இதான் சென்முத்திரை காட்டிட்டு, இது நாவுக்கு உதவாது, நாவுக்கு அடங்காது அப்படின்னு அவங்ககிட்டயே சொல்ல வேண்டிய பெரும்பொருளை சொல்லும்போது கையை காட்டினவர் தான் சிவபெருமான். அவர் தானே கடவுள். அவர் சும்மா அதெல்லாம் அடங்காது, சொல்லுக்கு அடங்காது அப்படின்ட்டு இருக்கு. இப்ப அவரே நினைச்சா கூட அடியாரை பத்தி, அவர் யார வேணா அடியார், யாரெல்லாம் அடியார் 63 அடியார் இருக்குன்னு நீங்க யார வேணா சேர்த்துங்க. யார் யாரெல்லாம் அடியார் என்று வருகிறார்களோ அந்த அடியார்கள் பெயரை அவங்களுக்கு சொன்னாரே தென்முக கடவுளா இருந்து, அதை விடுங்க, அடியார் பெருமையை எடுத்து சொல்லுவதற்கு என்று சொன்னாலே கூட அவரால் கடவுளாலேயே முடியாது. ரொம்ப ஜாஸ்தி சார், நீங்க தேவையில்லாம கடவுளை விரோதிச்சு இல்லை, அப்படி இல்லை, கடவுளே அது ஒத்துக்கிறார். என்ன சொல்ல, தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிது இல்லையா, அவருக்கே முடியாதுயா. அததான் இங்க சொல்றாரு, கடவுளாலே நினைத்து பார்த்தாவோடு திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை முழுமையாக சொல்ல ஒண்ணாது, அவராலேயே முடியாதுன்னா நான் போய் உட்கார்ந்து இதை ஆரம்பிக்கிறேன், உணராமை ஒண்ணாதேன், ஒண்ணாமை உணராதேன் என்று சொல்லு. ஏன்னா இந்த இது திருநாவு என்று எனக்கு அவர் பேர் வச்சிருக்காரு தவிர அது உண்மையிலே அப்படியா? அதுதான் ஒப்பற்றவனுடைய நாவ், அவராலே முடியாது, அது நான் பண்ணனா உட்கார் பாட்டா சார். 4 வரியில இன்னும் கூட முடியல, இன்னும் போயிட்டே இருக்க அர்த்தம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழே வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சேர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். இவரை இந்த பெருமைகளால எப்படி கடவுளாலே முடியாத போய் நான் உட்கார்றேன் அப்படின்னா, எப்படி சார் உட்காருங்க, உங்களால முடியுமா? கடவுளாலே முடியாட்டீங்க, அப்புறம் நீங்க யார் சார்? இப்படி ஒருத்தர் கேட்பான்ல, கேட்டாவது அது நியாயம் இருக்குல்ல. அதுக்கும் அவரே சொல்லி என்னன்னா, கடவுளால முடியாது, ஆனால் நீ இதை என்ன சொன்ன, இது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, பெரியவங்க நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, இது பக்த பஞ்சாட்சரம்னு சொல்லி, பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிற இதை திருப்பி சொன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆற்றல் அதிகமாக அந்த மந்திர ஆற்றல், அது பக்த பஞ்சாட்சரத்தினுடைய ஆற்றல் அதிகமாக நான் இதை என்னால் சொல்ல முடியும் என்று இறைவன் ஆக்கி விடுவார், அந்த அடியார் ஆக்கி விடுவார். அந்த தேனில் தான் பார்க்கறேன். எந்த தேனியத்துல உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். எந்த தேனியம்? அது பக்த பஞ்சாட்சரம். பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு ஒண்ணாமை. அது முடியலனாலும் என்னால முடியறதுக்குன்னு நான் ஒரு குறிப்பெச்சமா அதுல பொருள் வைக்கிறாரு. என்னன்னா, என்னால முடியும், என்ன காரணம்னா இது வந்து பொருள் எச்சம், அந்த பொருள் குறிப்பாக வருது, அதனால குறிப்பு பொருள் எச்சம். என்னன்னா, என்னால முடியாதுன்றது கரெக்டு தான், ஆனா நான் கை கொண்டது துணை கொண்டது எதை துணை கொண்டேன்? மொத்த பஞ்சாட்சரமாகிய திருநாவுக்கரசை துணை கொண்டேன். அது என்ன கரையை திரும்ப இல்ல, அவர் கரையேறினார். அது மட்டுமல்ல, அவரை பேரை சொல்லி கரையேறியவர்கள் எத்தனை பேர் போய் படிச்சு பாருங்க. திரு ஏகாதச மாலை நம்பியாண்டார் நம்பி எழுதிய அந்த மாலையை படிச்சு பாருங்க. எவ்வளவு புது அற்புதங்கள் எல்லாம் செய்தி. சும்மா சாதாரண தமிழா நான் சொன்னவர் தாம்பிசை, அது போல
திறக்கவே முடியாது. கதவை திறந்தது அவர்களுடைய தமிழ் தான் திறந்து விட்டுருச்சு மறைக்காட்டுல. எழும்பவே எழும்பான் என்று நினைத்திருந்த பையனை பாம்பு கடிச்சது, எழுப்பி விட்டாரு. அந்த தமிழ் தான் அது. எத்தனையோ இருக்கு. ஆகவே அத்தனை அத்தனை ஆற்றல்களை அவர் பெற்றது எதனால் என்று சொன்ன நமச்சிவாயன்னு சொல்லிட்டு நாம ஏறனையா கல்ல மிதந்தையா அப்படின்னு எடுத்து சொல்ற. அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை வருணன் எடுத்து சொன்னதாக சேர்க்க பின்னால வர எடுத்து சொல்ற. அந்த நேரத்துல வரும்போது அது படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு புது செய்தி அதில் கிடைக்குது. அவர் எப்படி மேலே ஏறி வந்தார், எப்படி கல்லு மிதந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அதுல சேர்க்கிறா ஒரு அற்புதமான செய்தி வைக்கிறார். அந்த கட்டம் வரும்போது அதை நான் இன்னும் விளக்கமா அடிச்சு சொல்றேன். அவ்வளவு உயர்ந்தது அவருடைய அருந்தமிழ், ஈடு இணையில்லாத அருந்தமிழ். இந்த தமிழை இந்த தமிழை நாம எவ்வளவு போற்றி பாராட்டுகிறோம். பக்த பஞ்சாட்சரத்தை நாம பத்தி பேசியிருக்கிறோம். பக்த பஞ்சாட்சரத்தை பேசினா எல்லா ஆற்றலும் வந்துடும், அதுல அந்த தைரியத்தான் எழுதுறேன்ட்டு செக்கிழார் எழுதுனான்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஏறினவங்க பக்த பஞ்சாட்சரமாகி திருநாவுக்கரசு என்பதை சொல்லியே யாருக்காவது மிகப்பெரிய அளவுக்கு இறைவனை சேர்கிற அந்த பாக்கியம் பேரு கிடைத்ததா அப்படின்னு சான்று இருந்தா சொல்லுவோம். தானும் இல்லை ஏதாவது சொன்னா proof of the pudding is in the eating சொல்லுங்க, ஏதாவது காட்டுங்க. இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் தான், துறைமங்கலம் சிவபிரகாஷ் சாமி தான் ஞாபகம். எவ்வளவு பெரிய வித்துங்களா துறைமங்கலம் சாமி. ஏப்பா எல்லாம் பெரியவங்களை நினைச்சு பார்ப்பதே ஒரு புண்ணியம் வச்சு. நினைத்தால் முத்தின்றவர். அது போல அந்த நினைத்தாலே முத்தி தரத்தக்க அடியார் பெருமக்கள்ல ஒருவர் நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாஷ். இல்ல அவருடைய வன்மையை நம்ம எப்படி சொல்றது? அவர் சொன்னாரு, நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் எழுதினார் சார். ஒரு செய்தியை தெரிஞ்சுங்க. என்ன தெரியல, நால்வர் என்ற சொல்லை முதலிலே பயன்படுத்தி உலகத்திலே அதை பரவ செய்த பெருமையே நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாஷ் சுவாமிகளுக்கு தான் சேரும். அதுக்கு முன்னால நால்வர் பேரே கிடையாது. அதுக்கு முன்னால என்ன சொன்ன, மூவர் தேவாரம் தான் சொல்லிட்டு இருந்தான். மூவர் ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டு மணிவாசகரை கூட சேர்த்து நால்வர் ஆக்கி நால்வர் நான்மணி மாலை பாடி நால்வர் நமக்கு எல்லாம் தருகிற மிகப்பெரிய அடியார்கள் அவர்கள்தான் என்று நமக்கு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டிய பெருமை நம்முடைய சிவபிரகாஷ் சுவாமி. பின்னால அவர் பின்னால் கொஞ்சம் பின்னால வந்தவர். 2 பேரும் 17ஆம் நூற்றாண்டு தான். அது முற்பகுதி ஒரு பிற்பகுதி. சைவ எல்லப்ப நாவல நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையேன்னு பாடினார். அப்போ நால்வர் வந்து அப்பதான் நால்வர் வந்து மெல்ல பழகி வருது. அதுக்கு முன்னால நால்வர்ல எல்லாம் மூவர் தான். மூவர் தேவாரம் தான் சொல்லிட்டு இருந்தார். அதுல ஒண்ணுத்த சேர்த்த பெருமை அவரை சேர்ந்தது. சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 10 பாட்டு வச்சேன். நால்வர் நான்மணி மாலை. சம்பந்தருக்கு ஒரு 10 பாட்டு, இவருக்கு நம்ம அப்பர் சாமிக்கு ஒரு 10 பாட்டு, அதுக்கப்புறம் இவர் நம்ம சுந்தரருக்கு ஒரு 10 பாட்டு, அதுக்கு அடுத்தது மணிவாசகருக்கு ஒரு சார் புஸ்தகமா அது. ஐயோ, பலவேறு பிறவிகளிலே ஈட்டிய புண்ணியம் இருந்தால் மட்டுமே அந்த நூலை படித்து அதனுடைய பொருளை புரிந்து ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பு சிலருக்கு தான் வாய்ப்பு. படிங்க, சொல்லலாம். வழிகாட்டினா இப்படிதான். இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் போலன்னா அந்த இதுல வழிகாட்டி ஒரு மரம், அதுல போய் தொங்கினா திருப்பரங்குன்றம் போக முடியுமா? தொங்கிட்டே இருக்க முடியும். படிங்க. நூறு அதெல்லாம் 4 நால்வர் பெருமக்கள். நால்வருக்கு ஒருத்தருக்கு 10, நால்வர் நான்மணி 40. கடவுளை போய் சேரணும்னு வந்ததுக்கு சாட்சி சொல்லணும் இல்லையா? இவர் பேரை சொல்லித்தார், வெயிட் பண்ண நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறான், கடவுளை அடையினா என்ன பண்ணும், அப்படியே காட்டுக்கு ஓட்டிடணும் சார்.
காட்டுக்கு கூட்டிட்டு முடிஞ்சா அமனமா ஓடாதீங்க, ஏதாவது ஆடையை கட்டிட்டு அந்த ஆடை காவி நிறத்துல தான் இன்னும் நல்லா இருக்கும். காட்டுக்கு அவன் நினைக்கிறான் பாரு, எல்லாரும் பொது புத்தி இப்படிதானே இருக்கு, காட்டுக்கு ஓட்டிடணும், காவி கட்டிட்டு காட்டிட்டு ஓட்டிடணும், சும்மா ஓடக்கூடாது, காவி கட்டிட்டு காட்டு. ஏன்னா கடவுள் யாருக்கும் தெரியாம காட்டுல போய் மறைஞ்சிருக்காரா? அவர் என்ன வீரப்பண்ண? அவருக்கு தீவிரவாதியா கடவுள்? அவர் என்ன காட்டுக்கு ஓட சொல்றவரா? அவர் வீடு பேரு கொடுக்கிறவர், வீடு பேருக்காக அவரை எல்லாரும் விரும்பி சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வீடு பேருக்கும் அவருக்கு தான் தொடர்புடையது என்று சொன்னா, வீட்டை வெறுத்து காட்டுக்கு வேணா அவர் கூப்பிடுவாரு. எங்கேயாவது வேணும் உண்டா? வீட்டு பேர்லாம் வீட்டெல்லாம் வேணாப்பா, நீ காட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது. ஏன்னா அவர் வீடு பேர் தான், அதுதான் முக்கியம். அதை பெறவா என்று அழைக்கிறவர், அழைத்து வாழ்வித்தவன் பேருங்க. இதுல லால்குடியில இருக்க சாமி பேர் திருத்தவத்துறைன்னு பேர். அழைத்து வாழ்விக்கிற நம்மளெல்லாம் கூப்பிட்டு வாடா வாடா வீடு தரேன். அவரை அடையணும்னா இவனா கிளம்பி விடுறான், இங்க போ, காட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்தன்றான். அதை வேற இது எதை சொன்னாலும் வடமொழியில சொன்னா ஆண் வாயப்படந்து பாக்குறது மனோபாவம். காட்டுக்காக கூட வானப்பிரஸ்தம். இந்த காட்டு வாழறது, காட்டுல விட எவன் வாழ்வான்? வாழ விடுமாங்க இருக்கு மிருகங்கள். நீயே அந்த மிருகங்களோட நீண்ட நாள் பழகி ஒரு மிருகமாயிடும், அவ்வளவுதான். காவி உடை ஞான சம்பந்த திட்டாரு. நம்ம நால்வர்கள் தான் நமக்கு எல்லாமே அத்தாரிட்டி. ஞான சம்பந்த திட்டாரு. அவர் பாடி நமக்கு கிடைத்த 384 பதிகங்கள்லயும் 10வது பாட்டு தோறும் அவர் என்ன இது பண்றாருன்னா, பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் அது நெறியல்லாத நெறி, அதை சேர்ந்து விடாதேன்னு சொல்ற பாட்டு. இது 10வது பாட்டு தோறும் பாரு. அப்ப பௌத்தர்களையும் இந்த இவங்க வந்தாங்க பாருங்க, யாரு சமணர்கள் இருந்தாங்க பாருங்க. சமணர்கள் அவங்க காவிக்கு போகல, அவங்க வெள்ளையில தான் வந்தாங்க. சமணர்கள் வெள்ளாடு. இது பௌத்தர்கள் தான் இந்த காவி கொண்டு சொல்லி தந்து உலகம் முழுக்க கெடுத்துட்டான். 1000 தப்பு பண்றான், காவி கட்டின உட்கார்ந்தா உடனே பொத்துன்னு எல்லாம் அவங்க கால வேணும். ஆணும் பண்ணுமா இது எங்க கொண்டு போய் ஏதோ கடவுள் காவியில ஒழிஞ்சிட்டு இருக்கா மாதிரி நினைச்சுக்கிறான். எந்த இடத்துல போய் சொல்லி எங்க முட்டிக்கிறதுன்னு தெரியல. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த காவி கட்டி வந்தாலும் அதான் தீர்ந்தது. காவி கட்டி அப்படியே என்ன மயக்கங்க இதெல்லாம். ஒரு காவி உடுத்தும் தாழ்சடை வைத்து காடுகள் பூக்கும் தடுமாறி ஏன்டா அப்படி கெட்டு போறீங்கன்னு பாடுறாரு அப்படின்னு அவரே திட்டார், காவியை திட்டார், காட்டுக்கு போறது திட்டார். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதுல போனா வந்துடும். காவி என்று சொல்ல எப்படி இவங்க நினைக்கிறாங்கன்னு தோணுதுன்னா, கா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா கடவுளுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். கா விடுறான்றல்ல, இவன் அவனுக்கு கா விட்டான். அதனால என்ன அர்த்தம், கடவுள் இதுக்கு கா விட்டதுதான் இந்த ஆடை நிறம். கா விட்டார், அதுல இருந்து வேண்டான்ட்டு விலகி போன்னு சொல்லி கொடுத்ததுதான் கடவுள் சொல்லுவது. அதான் கா விட்டுட்டு விலகுன்னு சொன்னதுனால காவின்னு வந்துச்சு. போதுங்களா? காவி பொருள் புரிஞ்சுக்கா. இது பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன காரணம்னா, துறவரம் தமிழன் சொன்னது அல்ல. விடுங்க சார், தமிழ் கடவுள் சொன்னது அல்ல. தமிழ் சங்கம் வைத்த கடவுள் என்ன சொன்னார்? நீ காட்டுக்கு வானா சொன்னாரு. இறையனால் அகப்பொருள் அவர் எழுதி கொடுத்த இல்லறத்திலிருந்து என்னை அடை என்று எடுத்து காட்டி 60 பாடல்கள் பாடிய பெருமகனார். அந்த பேரறிவு பரம்பொருள் 60 பாட்டு பாடியது இதைத்தான் சொல்லுது, இல்லறத்திலிருந்து நீங்க பெற வேண்டியது என்று சொல்லு. இல்ல இவெல்லாம் ஏதோ துறவரம் வானப்புறம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். அது காவி வேற. அது இன்னொருத்தன் சொன்னா, அது மட்டும் இல்ல சார், காட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்கக்கூடாது, தவம் பண்ணணும்.
எப்பா அப்படின்னா தாம இது ஒத்த காலில் நிக்கணும் சார். ஒத்த காலம் எதுக்கு? போய் சாமியை போய் பார்க்கணும்னு சொன்னல, போய் பார்த்துடலாம். அப்படியே ஒத்த கால் நின்னா கொஞ்ச நாள் அப்புறம் எறும்போட நின்று அப்படியே போய் சேர்ந்துடும். இன்னொருத்தன் சொன்னா பெருமெல்லாம் ஒத்த காலில் நிக்க கூடாது, தீக்கு நடுவில் நிக்கணும், தீக்கு நடுவில் நிக்கணும். இன்னொருத்தன் சொன்னா இதுவே சாப்பிடவே கூடாதுப்பா, ஒண்ணு கூட சாப்பிடுப்பா தண்ணி கிண்ணி. ஐயோ தண்ணியே கிட்டவே போயிடாது. என்ன காரணம்னா நீ தண்ணி குடிச்சின்னா இன்னும் பாரு சாமியார் தண்ணி போடுறாருமா. வேணாம் எல்லாம் விட்டு சொல்லிடணும். அப்பதான் எப்ப எவ்வளவு நாள் போய் எப்போ அது சாமியோட காட்சி கிடைக்கிறது எப்ப கிடைக்கும்? ஆனா ஒரு 2-3 யோகம் ஆகலாம். இது சாதாரணமா சொல்றேன், 2-3 யோகம் அப்ப வந்தாதான் நீ பார்க்க. அப்ப பயமா இருக்கு. எப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்க சார். இப்ப இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி தான் நம்ம நீண்ட காலமா பல 100 ஆண்டு காலமாக நம்ம ஏமாத்திட்டு கடவுளை அடைவது அதனால் அல்ல, மிக எளிதாக அடையலாம். சோபராஜன் சாட்சி சொல்லணும்னா நான் சொல்றேன், ஒருத்தனை சொல்றேன், அவன் பேர் அப்புறம் பின்னால சொல்றேன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? உற்றானலன் தவத்தியில் நின்றானலன், தவத்தியில் நின்றானலன் தானலன், தவத்தியில் நின்றானலன் ஊன் புனல அற்றானலன் நுகரும் திருநாவுக்கரசனும் பேர் சொற்றான் எழுதியும் கூறியும் என்றும் துன்பமில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்போது என்னும் பெரும் தகையே. என்ன பண்ணான்? இந்த மாதிரி காட்டுக்கு போனானா, காவி விட்டானா, ஒத்த கால நின்னானா, தீயில நின்னானா, தண்ணி வேணான்னா, இது வேணான்னா, சாப்பிடாம இருந்தானா, எதையும் இது வேணும் அது வேணும் எதையும் சொல்லல. ஆனா ரொம்ப சுலபமா அவன் ஆண்டவனை அடைஞ்சிட்டான். என்ன சொன்னான்? என்ன அவன்கிட்ட ரகசியம் என்னன்னு சொல்ற? வேற ஒரு ரகசியம் இல்லை. திருநாவுக்கரசனும் பேர் சொற்றான் எழுதி, அந்த சொல்லை எழுதிட்டே இருந்தான், சொல்லிட்டே இருந்தான். அந்த சொல்லினாலே அந்த சிந்தையிலே முழுக்க முழுக்க வாழ்ந்து கொண்டே இருந்தான். அந்த ஒரு நம்பிய அந்த ஒரே காரணத்தினால், அந்த பக்த பஞ்சாட்சரம் என்ற அந்த ஒன்றை பிடித்த ஒரே காரணத்தினால் மிக எளிதாக அந்த அற்புதமான இறை பேர் இன்பத்திலே சென்று சேர்ந்து மூழ்கி தொலைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு சுலபம்! திருநாவுக்கரசு பேரை சொல்றது உனக்கு கசக்குதா? பேர் தாயா, அடியவருடைய பேரு சொல்றது உனக்கு கசக்குதா? இத்தனை சிரமப்பட்டா பண்ணா திருநாவுக்கரசன் ஒரு பேரை சொல்லி இறைவனை அடைஞ்சது. சான்று கேட்டல்ல, இதோ அப்பூதி இருக்கிறார், இதோ அப்பூதி இருக்கு. ஆடல என்ன அழகா இருக்கு. நலன் தவத்தில் நின்றானலன் ஊன் புனலாம் அற்றானலன், வேண்டாம் சொல்ல, ஊன் புனலாம் அற்றானலன் நுகர்வும், அவன் என்னென்னலாம் படித்தானோ, என்னென்னலாம் படைத்தானோ, எல்லாம் வாழ்ந்தானோ அத்தனையும் திருநாவுக்கரசாகவே எண்ணி நான் நுகர்வும் திருநாவுக்கு அரசனும் பேர் சொற்றான் எழுதியும், சொந்த சொல்லை எழுதியும் கூறியும் எழுதுனா. தண்ணீர் பந்தல் அவர் பேர்ல எழுதுனா. சொற்றான் எழுதியும் கூறியும் என்ன பண்ண? என்றும் துன்பில்லாத அந்த பதம் வீடு பேர், என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்போது என்னும் பெருந்தகையே பெருந்தகையே பெருந்தகையே. அற்புதமான சான்றை இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கிறேன் நம்முடைய துறைமுறை. ஆக
அந்த பக்த பஞ்சாட்சரமாய் திருநாவுக்கரசன் என்னும் பேரு நாமளும் ஓதி ஓதி உய்வோமாக, உய்வதற்கு முயற்சியாது செய்வோமாக என்று சொல்லி இத்தகைய பெரும் பேரு என்று சொல்லப்படுகிற அந்த மந்திர சொல்லுக்குரியரான திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை முதல் பாட்டு உங்களுக்கு என்ன தோணும்? இந்த ஒரு பாட்டுக்கே இந்த 429 பாட்டு இருக்கு. நீங்க தான் சார் சொன்னீங்க, பயமா இருக்கேன்றான். எப்ப முடியுது? ஒரு கவலை படுவாங்க. சில பாடல்கள் செறிவான பாடல்களாக புலவர்கள் எழுதுவார், காவிய கர்த்தாக்கள் எழுதுவார். ஒரு சில பாடல் கதை போக்குக்காக எழுதுவார். பொருட்செறிவுக்குன்னு ஒரு சில பாடல் ஒதுக்குவாங்க, கதை போக்குக்குன்னு சில பாடல் ஒதுக்குவாங்க. அதனால அதற்கு ஏற்ப எந்தெந்த இடத்திலே எது எது மிக சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடத்திலே சொல்லி நாம் அந்த வரலாற்றை தொடர்வோமாக என்று சொல்லி இத்தனை நேரம் பொறுமையாக இந்த சிந்தனையிலே நீங்கள் மூழ்கியிருந்தீர்கள். உங்களுடைய பொன்னார் திருவிழுக்கு அடியனுடைய இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த குரு பூஜை உரையை நிறைவு செய்யும். தமிழுமிழருளது ஓங்கிட அறிவே தழை வழிபாடென்றும் வாழ்க. தொல்காப்பியர் வள்ளுவர் கீரர் என வரும் முத்தமிழ் சங்க புலவோர் பகுருளியாருடன் பன்மலை குமரியில் பாய்ச்சும் பண்பாட்டொளி நாடு அறம்பொருள் இன்பம் வீடு என மொழியாலமர் செல்வன் திறமுறை பன்னிரு திருமுறை திப்பிய நாலாயிரந்தமிழ் வேதம் நிறைதமிழ் மந்திரம் வாழ்க, நிறைதமிழாகமம் வாழ்க. நல்லோர் வாழ்க, நாடும் வாழ்க, நானிலமெல்லாம் வாழ்க.